பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல ஆசீர்வாதமான அருமையான காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய கிருபை நாளும் உள்ளது. நம்மை அதிசயமாக நடத்துகிறார். பலவிதமான பிரச்சனைகள், பாடுகள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே துன்பங்கள் வந்தாலும் தேவன் நம்மை சமாதானத்தோடே நடத்துகிறார். அவர் நல்ல நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி புலம்பல் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தி ஆகிய கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாயிருக்கிறதே, உன்னை குணமாக்குகிறவன் யார்? உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாயிருக்கிறது, உன்னை குணமாக்குகிறவன் யார்? இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பல காயங்களை நாம் ஏற்க வேண்டியது இருக்கிறது. மாம்சத்தில் அடிதடிகள், பிரச்சனைகள், போலீஸ் லாத்தி சார்ஜ் இதெல்லாம் வரும்போது பல காயங்கள் ஏற்படுகிறது. இன்னும் அநேக காயங்கள் நம்முடைய மனதில், நம்முடைய இருதயத்தில் மற்றவர்கள் ஏற்படுத்தி விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். உன் காயம் பெரிதாயிருக்கிறதே, சமுத்திரத்தை போல் பெரிதாயிருக்கிறதே, உன்னை குணமாக்குகிறவன் யார்? பெரிதான காயங்கள், அது குணமாக்கப்பட வேண்டும். காயங்கள் குணமாக்கப்படவில்லை என்றால் அது நாளடைவிலே நமக்கு பெரிய ஆபத்தை உண்டு பண்ணிவிடும். கொடிய வேதனை காயங்கள் உண்டு பண்ணி கொண்டே இருக்கும் என்கிறது நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே காயப்பட்டவனுடைய வாஞ்சை என்னவென்றால், நான் குணமாக வேண்டும். அப்படியே நம்மை சிருஷ்டித்த ஆண்டவரும் நாம் காயப்படுகிறதை விரும்புகிற தேவன் அல்ல. அவர் நம்மை குணமாக்குகிற கர்த்தர். நாம் சீக்கிரமாய் குணமடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அநேகருக்கு ஆண்டவர் மேல் விசுவாசம் இல்லை, தேவன் மேல் நம்பிக்கை இல்லை. தேவனிடத்திலே குணமாக்கும் வல்லமை இருக்கிறது என்கிறது அநேகருக்கு தெரியவில்லை, அதை அறிந்து கொள்ள விருப்பம் இல்லை என்று பார்க்கிறோம். அதை குறித்து ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பண்ணினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பண்ணினேன். சிறு வயது முதல் அற்புதமாய் கர்த்தர் ஜனங்களை அல்லது எப்பிராயீம் ஜனங்களை பாதுகாத்து கைப்பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அவ்விதமாகத்தான் நம்மை கரம் பிடித்து நம்மை இந்த ஆவிக்குரிய பாதையில நடத்தி வருகிறார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் அவர் நம்மை குணமாக்குகிறவர் என்று? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற கர்த்தர். நம்முடைய நோய்களை அவர் குணமாக்குகிற தேவன். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே நம்மை குணமாக்கி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் கூட அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசித்து குணமாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அவர் நம்மை குணமாக்குகிற கர்த்தர் என்கிறத இந்த காலை வேளையில நாம் அறிய வேண்டும். நம்முடைய வியாதி எதுவாய் இருந்தாலும் இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு என்னை விடுவிப்பார் என்கிறதான ஒரு தைரியம், என்கிறதான ஒரு விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவை. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, நிச்சயமாய் நீங்கள் விடுதலை ஆவீர்கள், குணமாவீர்கள். நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல் பெரிதாயிருக்கிறதை, உன்னை குணமாக்குகிறவன் யார் என்று கேட்கிறார். சங்கீத புத்தகம் 147
3வது வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயத்தில் ஏற்படும் காயங்கள், நம்ம நிந்திக்கப்படுகிற இடங்கள்ல, மற்றவர்கள் நம்மை ஷேம் பண்ணும்போது, மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது, பலவிதமான வார்த்தைகளை நமக்கு விரோதமாய் அவர்கள் அள்ளி விடும்போது, அந்த வார்த்தைகள் எவ்வளவாய் நம்மை காயப்படுத்துகிறது பாருங்க. இருதயம் நொறுங்குண்டு போகிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயத்தின் காயங்களை கூட தேவன் கட்டுகிறார். காரணம், அவர்தான் ஆறுதலின் தேவன் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் மற்றவர்களுடைய பேச்சினாலோ நடக்கையினாலோ ஒருவேளை நீங்கள் காயப்பட்டிருப்பீர்களே, ஆனால் அது உங்களுக்கு மறக்க முடியாது, உங்களாலே தாங்க முடியாமல் இருக்குமே, ஆனால் அதை நீங்கள் கர்த்தராகிய இயேசுவிடம் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இப்படி நிந்திக்கப்பட்டேன். அவர் நம்மை போல பாடு அனுபவித்தவர். சிலுவையில் இயேசு நிந்திக்கப்பட்டார், பரிகசிக்கப்பட்டார், பல விதங்களில் அவர் தரக்குறைவாக பேசப்பட்டார், அழித்தார்கள், துப்பினார்கள் அவருடைய முகத்தை. ஆனால் அவர் பிதாவாகிய தேவனுக்கு உண்மையாக இருந்தார். தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல தமது வாயை திறவாதிருந்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியார்களே என்று சொல்லி அவர்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடினார். அன்பான தேவ பிள்ளை, உன் காயம் எதுவாய் இருந்தால், அது மாம்சத்திலே காணப்பட்டால் அல்லது உன் இருதயத்திலே காணப்பட்டால், நீ கர்த்தரிடத்திலே சொல்லு. கர்த்தர் உன்னை விடுவிப்பார், கர்த்தர் உங்களை தேற்றுவார், உங்களை அரவணைப்பார், உங்களுக்கு ஒத்தாசையாக கர்த்தர் நிற்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரால். ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த அதிகாலை நேரத்தில் உடைய சமூகத்தை தெரிந்து கொள்ளும். ஆண்டவரே, உடைய வேதத்தின் மகத்துவங்களை தியானிக்கவும் கிருபை தந்தீர். உடைய பிள்ளைகளோடு நிறைவான இரக்கம் இருக்கட்டும், நன்மைகளால் நிரப்பும். இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா நிந்தைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.